உங்கள் காணிக்கையில் நியாயம் இருக்குதா? ஏழ்மை சொல்கிறீங்க, வறுமை சொல்கிறீங்க, இல்லாமை சொல்கிறீங்க, எதையோ காரணம் காட்டு செலவெல்லாம் சொல்கிறீங்க. தேவன் சொல்கிறாரு, உனக்கு அது நியாயமாக இருக்கலாம், ஆனால் எனக்கு அது அநியாயம். எனக்கு அது அநியாயம் மாத்திரமல்ல, நீ கொடுக்குற ஒன்றே ஒன்று நியாயம் தீர்த்துரும். சிலருக்காக நன்றி. அன்றைக்கி ஏழைகள் ரொம்ப அடித்தளத்தில் இருக்கிறவங்களாம் உண்மையாக இருக்கிறாங்க. நான் சொல்றது புரியுது அவங்களுக்கு? எனக்கு நியாயமானது அவருக்கு சத்தமாக சொல்லுங்கம்மா. உங்களுக்கு நியாயமாக இருக்குது, ஆனால் அவருக்கு அது வாய்த்தன சொல்ல மாட்டீங்களோ? உங்களுக்கு நியாயமாக தென்படுது. இல்லை பாஸ்டர், நான் நியாயமாக தான் பண்ணேன். தேவன் சொல்கிறாரு, நீ நியாயமாக தான் பண்ண, ஆனால் எனக்கு அது நான் பேசும்போது அந்த அம்மாவுக்கு அநியாயமாக தெரியும் சில நேரங்களில். அம்மா புரியுதா? நான் பேசுறது அநியாயமாக தெரியும், ஆனால் அது நியாயமானது. எல்லாம் கரங்களை உயர்த்தி. சில பேர் நியாயம் மாதிரி பேசுவோம், பேசும்போது தேன் ஒழுகும், ஆனால் முழுக்க முழுக்க என்னது அதில் எல்லாம் அநியாயம். என் வாதம் தேவனுடைய வாதம். என் வாதம் என்னது? ஏமா வரல? வந்தனா? வெளியே வந்தனா? பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தனா? திடீர்னு எங்கள் மாமியார் வந்துட்டாங்க, எங்கள் அம்மா வந்துட்டாங்க. வரட்டும். அம்மா அமெரிக்காவிலேருந்து வந்தாங்க, அம்பத்தூர்ல தான் வந்தாங்க. அம்மா வீட்டில் இருக்கு சொல்லிட்டு நீங்கள் வாங்க. நான் பேச தமிழ் புரியுதாம்மா உனக்கு? சொல்லுங்கள், உங்களுக்கு எது நியாயமாக தோணுதோ தேவனுக்கு அது தேவனுக்கு அநியாயமாய் தோன்றது புரியவே இல்லைல்ல. அவர் சொல்கிறாரு, இது மாதிரிலாம் பண்ணுறிய, அநியாயம் பண்ணுறிய, 10:30 மணிக்கு வரிய, 10:45, 11 மணிக்கு வரிய, இது நியாயமாடா? அவன் சொல்கிறான், ரொம்ப ஓவர் ஒர்க்கு பாஸ்டர். என்னங்க டிராஃபிக்கில் மாட்டிக்க நானும். எங்கேருந்து? மீட்லேருந்து. கொடுமை இல்லை இதெல்லாம். சொல்லுங்கள், எனக்கு எது நியாயமோ? அம்மா உனக்கு நியாயமாக தெரியுது தண்ணி தெளிக்கிறதெல்லாம், ஆனால் தேவன் சொல்லுது அநியாயன்றாரு. ஏன்னா சரிக்கு வந்து மண்டை வாங்கி செத்து போயிட்டானா யார்? அப்புறம் இந்த அம்மா தான் வரணும் போலீஸுக்கு. அதனால புரியுதா? கேளுங்க, நீ நியாயமாக ஆண்டவரே. என்னங்க, நான் வீட்டில் சும்மா உட்காந்து, எனக்கு இந்த வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம், நான் வீட்டில் சும்மா உட்காந்துருக்கிறேனே, சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறேன்னு நியாயமானு கேளுங்க. இந்த நேரத்தில் ஜனங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? பொதுவாக இப்போ என்ன சீரியல் வருது எனக்கு தெரியல. உங்களை டிவி இருக்குதாம்மா? எல்லா சீரியலும் ஒழுங்காக பார்ப்பீங்களா? ரைட். அது அநியாயம். புரியுதா உங்களுக்கு? நேரம் தான் பார்ப்பீங்க, அதனால தான் தேவன் நேரமே கொடுக்கல. ரைட், விட்டுருங்க, வேண்டாம். சொல்லுங்கள், எனக்கு நியாயமானது தேவனுக்கு அநியாயமானது. எனக்கு 6